Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு சேமிப்பு கிடங்கில் முறையான பாதுகாப்பின்றி வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைத்த அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் ஆய்வு செய்து கேள்வி எழுப்பினால்தான் நெல் மூட்டைகளை விடியாத ஸ்டாலின் அரசு சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லுமா என விவசாயிகள் கிடுக்குப்பிடி கேள்வி. திருவாரூரில் போலி உரங்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து குறை தீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம். விவசாயத்தை பாதுகாக்க எவ்வித முன்னெடுப்பையும் எடுக்காத விவசாய விரோத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள். வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற எந்தவித ஒரு நிவாரணமும் இந்த விவசாயிகளுக்கு யாருக்கும் கிடைக்கல. நாங்க உரம் வாங்கி அடிக்க போற இடத்துலயும் பெரிய ஒரு முறைகேடு இருக்கு. உரம் வெறும் மண்ணு உருண்டையில கலர் பவுடரை தயாரிச்சு பிரபல ஒரு மூணு போலி நிறுவனத்து மேல இங்க திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 37 கடையில இந்த போலி உரத்தை விற்கிறாங்க கடையில. அதை நாங்க 18 நாளைக்கு முன்னாடியே காவல்துறையிலேயே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதுவரைக்கும் நடவடிக்கை சரிவர எடுக்கல. தூத்துக்குடியில் மழை விட்டு 2 நாட்களுக்கு மேலாகியும் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் வடியாமல் குளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதி. விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால் பணியை அமைக்காததால் ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் பல நாட்கள் வரை சிரமங்களை சந்தித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகராட்சி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மாதாநகர் பகுதியில் வீடுகளில் வெள்ளநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையற்ற விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 50-60 வீட்டுக்கிட்ட தண்ணி எப்பவுமே தண்ணி கெட்டுது. இங்க யாருமே பார்க்க வர மாட்டேங்காங்க. எம்எல்ஏ சண்முகையா, கலெக்டர் ஆபீஸ், எல்லா இடத்துலயும் போய் நாங்க மனு கொடுத்துட்டோம். எல்லாரும் பார்த்துட்டும் போயிட்டாங்க. தண்ணிக்குள்ள நடக்கிறது, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வருது, டைபாய்டு காய்ச்சல், பெரியவங்களுக்கு கீழே விழுந்து கை காலில் அடிபடுது. தண்ணிக்குள்ள நடக்க முடியல. தண்ணிக்குள்ளதான் நாங்க பைப்ல தண்ணி எடுக்க வேண்டி இருக்கு. எல்லார் வீட்டு தண்ணி வெளியே தான் வருது. எதுவுமே பார்க்க மாட்டேங்காங்க. மத்த நேரம் ட்ரம்குள்ள தண்ணி மருந்து ஊத்துறதுக்குன்னு வராங்க. இந்த மாதிரி நேரத்துல யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க. நாகை மாவட்டம் மோகனாம்பாள்புரத்தில் தார் சாலை அமைத்து தர வலியுறுத்தி சேரும் சகதியுமான கப்பி சாலையில் விவசாய பெண்கள் குலவையிட்டு பாட்டு பாடியவாறே நூதன முறையில் நாற்று நட்டு போராட்டம். திறனற்ற திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து மக்கள் நலனை மறந்து வெற்று விளம்பரங்களில் மூழ்கி போனதால் அடிப்படை வசதியின்றி அல்லல்படும் பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் வதட்டூர் கண்டிகை கிராமத்தில் மயானம் செல்லும் பாதையில் அதிக அளவில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. மாவட்ட ஆட்சியர், திமுக எம்எல்ஏ உள்ளிட்டோரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனை. அந்த வழியில போறதுக்கு எங்களுக்கு ரோடே கிடையாது. அந்த தண்ணியில தான் போட்டு வராங்க. மீறி போனோம்னா அடிச்சுன்னு போயிடணும். எல்லாருமே பணம் தூக்கின்னு போற எல்லாருமே அடிச்சுன்னு போதா போயிடணும். அது வரைக்கும் தண்ணி வரும் எங்களுக்கு. அது வரைக்கும் யாரும் எங்களை பாக்குறது கிடையாது. எங்களுக்கு ரோடு வசதி கிடையாது. எங்களுக்கு யாரும் என்னான்ட்டு ஒரு ஆபீஸ்ல யாரும் எதனா கேட்டாங்கன்னா அந்த நேரத்துக்கு கேட்டுட்டு அவள் தான் அதோட நாங்கள் செஞ்சிடறோம்மா, முடிச்சிடறோம்மா, அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க சார். திரும்பியும் பார்க்கவே மாட்டாங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 2 இளைஞர்கள் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றாமல் தாமதித்து வரும் விடியாத திமுக அரசால் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மலை மற்றும் வனப்பகுதிகளை பாதுகாக்க இயற்றப்பட்ட சிறப்பு சட்டங்களை அதிகாரிகள் கண்டிப்பாக பின்பற்றவும், மீறினால் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தமிழக தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் வனப்பகுதிக்கு அருகே கட்டிட அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதுபோன்ற விதிமீறல்கள் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை.
சென்னை மெரினா கடற்கரையில் சாலையோர வியாபாரத்தை நெறிப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அறிக்கை தாக்கல் செய்யாதது குறித்து சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் டிசம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. டெல்லி காற்று மாசு தொடர்பான வழக்குகளை வரும் 1ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கை விரைந்து விசாரித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டுமென மூத்த வழக்கறிஞர் அபராஜிதா சிங் முறையிட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் உறுதி. திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் ஸ்ரீ பிடாரி மதுர காளியம்மன் கோயிலில் புதிய தூக்கு தேவர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேரை இழுத்து கிராம மக்கள் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 4ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகர் மூஷிக வாகனத்திலும் ஸ்ரீ சந்திரசேகரர் நாக வாகனத்திலும் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி சுவாமி தரிசனம். நாளை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்து வானிலை மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுக்கு பாயசம், அப்பளத்துடன் மதிய உணவு வழங்கப்படும் என அறிவிப்பு. திருவனந்தபுரத்தில் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மதிய உணவு வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பீஜப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டன் முன்னிலையில் 12 பெண்கள் உட்பட 41 நக்சலைட்டுகள் சரண். மறுவாழ்வு கொள்கையின் கீழ் சரணடைந்த ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் உடனடி நிதி வழங்கப்பட்டது. அமெரிக்காவின் தேசிய சுகாதார நிறுவனம் மற்றும் உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து மனித மூளையின் இதுவரை இல்லாத அளவுக்கு விரிவான 3D அட்லைஸை வெளியிட்டனர். 97% மூளை பகுதிகள், 3300க்கும் மேற்பட்ட செல் வகைகள் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பிரெயின் அட்லஸ் மனநல கோளாறுகள் உள்ளிட்ட நரம்பியல் நோய்களை ஆராய புதிய சிகிச்சைகளை உருவாக்கவும் உதவும். ரெட் ஸ்பைடர் நெபுலாவின் மிகப்பெரிய நீலநிற மடல்களை முழு வடிவத்துடன் காட்டும் அரிய புகைப்படத்தை வெளியிட்டுள்ள நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியால் எடுக்கப்பட்டுள்ள இப்புகைப்படம் சுமார் 3 ஒளி ஆண்டுகள் வரை நீளமுள்ள மடல்களை முழு வடிவத்துடன் காட்டுகிறது. ரஷ்யாவின் S-400 ட்ரையம்ஃப் எனப்படும் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை மேலும் 10,000 கோடிக்கு வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளதாகவும், இதுகுறித்து வரும் டிசம்பர் 5ஆம் தேதி பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல். S-400 ஏவுகணை அமைப்புகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது மிக சிறப்பாக செயல்பட்டதால் மேலும் 5 அமைப்புகளை வாங்க இந்தியா கேட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் வழங்க ரஷ்யா உறுதி. இலங்கையின் பகலக்கடு கண்ணவா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 31ஆக அதிகரிப்பு. மாயமான 14 பேரை தேடும் பணி தீவிரம்.